Hi there, welcome back to my channel. இந்த வீடியோவில் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணும்போது சோர்ஸ் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கணும். இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடியை நான் இப்போ எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ் கம்பெனியுடைய டிரான்சாக்ஷன்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி போன வாரம் நான் சொல்ல டாப்பிக்கை பற்றி ரீகேப் பண்ணுவோம். போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன் அக்கௌண்டிங் சைக்கிள்ஸில் 4 செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த 4 செக்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு தேவையான 2 சப் ஐட்டம்ஸ், ஃபஸ்ட்டு ஜெர்னல் என்ட்ரி எழுதுவோம், அப்புறமா இந்த ஜெர்னல் என்ட்ரியை நம்ம லெட்ஜர் போஸ்டிங் பண்ணுவோன்னு பார்த்தோம். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எழுதுறதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தேவை. அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லுவோம். அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸுடைய மாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் ஜம்ப் இன்டு தி டாபிக் நவ. ஸோ இந்த எக்ஸ் கம்பெனி அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸில் நான் சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அசெட் பர்ச்சேசஸ். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன, அசெட் பர்ச்சேசஸ்னா என்ன, அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் இன்வென்ட்ரி பர்ச்சேசஸ். இது கேஷ் பில்லுனா எப்படி இருக்கும், கிரெடிட் பில்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். தேர்ட் லேபர் இன்வாய்ஸ். இது கேஷாக இருந்தால் எப்படி இருக்கும், கிரெடிட் பில்லாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அவுட் சோர்சிங் இன்வாய்ஸ். வேறு ஒரு கம்பெனி கிட்ட இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் சர்வீஸ் சார்ஜஸ். சர்வீஸ் சார்ஜஸ் இந்த எக்ஸ் கம்பெனிக்கு பண்ணாங்கனாக்கா அந்த பில்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ஒன் பெட்டி கேஷ். எக்ஸ் கம்பெனியில் பெட்டி கேஷ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத மாடலையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, 7th பாயிண்ட்டாக எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான், அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இந்த எக்ஸ் கம்பெனி ஒரு கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுக்கு தேவையான மிஷினரிஸை இவங்க சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான பில் தான் இந்த பில். ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கினதுக்கான பில். ஸோ இந்த பில், இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் 5 கண்டிஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் இதில் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இட் ஷுட் பி எ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், நாட் அ பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த கம்பெனியுடைய நேம் இங்கே இருக்குது, எக்ஸ் கம்பெனின்றது. ஸோ இது பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். செகண்ட் கண்டிஷன் என்ன, அக்கௌண்டிங் பீரியட். இது எந்த வருஷத்துக்குரிய டிரான்சாக்ஷன், 24th June 2000 அப்படின்னாக்கா 2000-2001க்குரிய அக்கௌண்டிங் பீரியட் தான் இது. தேர்ட் ஒன் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா. இந்த மிஷினரிஸை சிங்கப்பூர்லேருந்து அவங்க வாங்கினதால பேங்க் டு பேங்க் தான் இவங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடிஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது டேர்ம்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சி 15 days at site. ஸோ ஃபோர்த் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சரா இன்கம் நேச்சரா. அஃப்கோர்ஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கினதுனால இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட், வெதர் இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் நாட் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் ஒன், இந்த டாக்குமெண்ட்டை என்னென்னு பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட் இட் இஸ் அ பேக்கிங் லிஸ்ட். பேக்கிங் லிஸ்ட்னாக்கா இதுக்கு முந்தைய நம்ம பார்த்த இன்வாய்ஸ் உடைய பேக்கிங் லிஸ்ட். ஸோ இதை சோர்ஸ் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கலாமா, எடுத்துக்க முடியாது, ஏன்றதை பார்ப்போம். ஸோ 5 கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இட் இஸ் எ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்ட். நெக்ஸ்ட் டேட், அக்கௌண்டிங் பீரியட் 2000-2001. தேர்ட் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா. இது கேஷ் பில்லும் கிடையாது, கிரெடிட் பில்லும் கிடையாது. இட் இஸ் அ பேக்கிங் லிஸ்ட். ஸோ இட் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட். இட் இஸ் அ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஒன்லி. நெக்ஸ்ட், இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ். இந்த எக்ஸ் கம்பெனி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய பில் தான் இது. ஸோ அந்த 5 கண்டிஷன்ஸ் இதில் ஃபுல்ஃபில் ஆக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்
எக்ஸ் கம்பெனியுடைய பிஸ்னஸ் நேச்சர்ன்றதை காமிக்கணும். எக்ஸ் கம்பெனியுடைய அட்ரஸ் இருக்குது, ஒய் கம்பெனியுடைய நேம் அண்ட் அட்ரஸும் இருக்குது. செகண்ட் கண்டிஷன் அக்கௌண்டிங் பீரியட். இந்த இன்வாய்ஸ் 20th April 2001 கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அக்கௌண்டிங் பீரியடுக்குரியது? 2001-2002 நெக்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சரா இன்கம் நேச்சரா? சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா இது இன்கம் நேச்சர். நெக்ஸ்ட் கண்டிஷன் இது கேபிட்டல் இன்கமா இல்லை ரெவென்யூ இன்கமா? இது ரெவென்யூ இன்கம். ஸோ இது சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் எழுதலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சேல்ஸ் ஜப்பானுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து ஜப்பான் பேங்க்குக்கு இவங்க பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இந்த பணத்தை. அதோடைய டிரான்சாக்ஷன் ஐடி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ இது பேக்கிங் லிஸ்ட். ஸோ இது சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக கிடையாது. பிகாஸ் 5 கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட் 2 கண்டிஷன் தான் இதில் ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். பிஸ்னஸுடைய நேம்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுடைய நேமும் இம்போர்ட் பண்ணுறவங்களுடைய நேமும் இருக்குது. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட். ஸோ இது 2001-2002 அக்கௌண்டிங் பீரியடுக்கான சோர்ஸ் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா? இட் இஸ் அ பேக்கிங் லிஸ்ட். ஸோ இது கேஷ் பில் இல்லை, கிரெடிட் பில் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ சோர்ஸ் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் இந்த பில்லை பார்ப்போம். இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சர். ஸோ லெட் அஸ் see one by one. இந்த டாக்குமெண்ட் எக்ஸ் கம்பெனியுடைய டாக்குமெண்ட்ஸ். யார் கொடுத்துருக்காங்க? ஒய் கம்பெனி, அதாவது மோகன் என்டர்பிரைசஸ் என்ற கம்பெனி கொடுத்த பில் இது. இப்போ நம்ம இந்த 5 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இட் இஸ் எ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா கம்பெனி எக்ஸோடைய அட்ரஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு. செகண்ட் கண்டிஷன் என்ன? டேட். அக்கௌண்டிங் பீரியட் எதுன்னு பார்ப்போம். 16/8/2001 அப்படின்னாக்கா கரண்ட் பீரியட் இருந்தது 2001-2002 தான் இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டுக்குரிய கரண்ட் பீரியட். ஸோ செகண்ட் கண்டிஷன் ஆல்சோ ஃபுல்ஃபில்ட். தேர்ட் கண்டிஷன், கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா? இட் இஸ் வெரி கிளியர், இட் இஸ் அ கேஷ் பில். ஸோ ஃபோர்த் கண்டிஷன், expenditure nature or income nature? Of course, it is an expenditure. Fourth condition is also fulfilled. Final condition என்ன? Capital expenditure or revenue expenditure? Cotton cloth அப்படின்றது இந்த garments கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற raw material. So it is a revenue expenditure. So all the 5 conditions are fulfilled. அதனால இதை source document கன்சிடர் பண்ணி transaction எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இது ஒரு பில்லு. எக்ஸ் கம்பெனிக்கு ஒய் கம்பெனி, அதாவது மோகன் என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்கிற பில்லு. இந்த பில்லை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ் கம்பெனியுடைய அட்ரஸ் இருக்குது. செகண்ட் கண்டிஷன் டேட். இதோடைய கரண்ட் பீரியடு என்னதுன்னு பார்ப்போம். 2001-2002க்கான சோர்ஸ் டாக்குமெண்ட் இது. ஸோ கரண்ட் பீரியட் 2001-2002. தேர்ட், credit bill or cash bill? So it is a credit bill. Next condition, expenditure or income? Expenditure. So final condition, capital expenditure or revenue expenditure? This is cotton cloth. So it is a revenue expenditure. So all the 5 conditions are fulfilled. So this is our source document consider panni transaction எழுதலாம். Next bill. எக்ஸ் கம்பெனிக்கு கீதா இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒய் கம்பெனி கொடுத்துருக்கிற பில் இது. 5 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சரா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரா? எக்ஸ் கம்பெனியோட அட்ரஸ் இருக்கிறதுனால இது பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். செகண்ட் கண்டிஷன், கரண்ட் பீரியடா? ஸோ 25th August 2001. ஸோ இது கரண்ட் பீரியட் என்னது? 2001-2002 தான் இதோடைய கரண்ட் பீரியட். செகண்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ஃபுல்ஃபில்ட். தேர்ட் கண்டிஷன், கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா? இந்த பில் புக்கை கேஷ் பில்லுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் பில்லுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பில்லு கிரெடிட் பில்லு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது? எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? எக்ஸ்பெண்டிச்சர் தான் இது. ஃபைனல் கண்டிஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? அஃப்கோர்ஸ் இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். So all the 5 conditions are fulfilled. இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்,
சேம் கீதா இன்டர்நேஷனல்ன்ற ஒய் கம்பெனி எக்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பில் இது. இந்த பில்லை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சரா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரா? ஸோ இட்ஸ் எ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் கண்டிஷன் அக்கௌண்டிங் பீரியட் 2001 2002. தேர்ட் கண்டிஷன் கிரெடிட் பில்லா கேஷ் பில்லா? இட் இஸ் எ கிரெடிட் பில். ஃபோர்த் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சரா இன்கம் நேச்சரா? எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சர். ஃபிஃப்த் கண்டிஷன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா? ஷர்ட்ஸ் தயார் பண்ணுற ரா மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த பில்லுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 84,489.20. ஸோ இந்த பில்லு செப்டம்பர் 2001 கிரியேட் பண்ண பில். ஆனால் இதுக்கு முந்தையே அவங்க 30,000 rupees எக்ஸ் கம்பெனி கீதா இன்டர்நேஷனலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 30,000 லெஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு இப்போது செக் தராங்க. வாட் இஸ் தி அமௌண்ட்? 54,489 rupees 20th செப்டம்பரில் செக் தராங்க. ஸோ இட் இஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட் பிகாஸ் ஆல் த 5 conditions ஆர் ஃபுல்ஃபில்டு. 5 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆனதுனால இதை சோர்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், பவர்மேன் பிரிண்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி எக்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பில் இது. இந்த பில்லில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், செகண்ட் கண்டிஷன் அக்கௌண்டிங் பீரியட் 2001 2002, தேர்ட் கண்டிஷன் கேஷ் பில், ஃபோர்த் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சர் தான், பிரிண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபைனல் கண்டிஷன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? இட் இஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டை கட்டிங்க்கு அவங்க கொடுத்த லேபர் பில் இது. டோட்டல் அமௌண்ட் என்ன? 11,050. இதை எப்படி பே பண்ணியிருக்காங்க? கேஷாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் பெய்டுன்னு சொல்லிட்டு ஒய் கம்பெனி கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எ சோர்ஸ் டாக்குமெண்ட். இதை நம்ம யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் எழுதலாம். நெக்ஸ்ட், இது ஒரு டெலிவரி செலான். அகைன் இதை சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா 5 conditions இதில் ஃபுல்ஃபில் ஆகலை. ஃபர்ஸ்ட் 2 conditions தான் ஃபுல்ஃபில் ஆகுது. சி பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான், ஏன்னா எக்ஸ் கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் 2001 2002. தேர்ட் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா? இது டெலிவரி செலான். ஸோ இந்த கண்டிஷன் இது ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ இதை சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக நம்ம எடுக்க முடியாது. நெக்ஸ்ட், எக்ஸ் கம்பெனிக்கு பவர்மேன் பிரிண்டர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு பில் இது. இதை பார்ப்போம். பிஸ்னஸ் நேச்சரா? எஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் என்னது? 2001 2002 அக்கௌண்டிங் பீரியட். நெக்ஸ்ட் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா? எஸ், கேஷ் பில் இது, லேபர் பில். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பில்லுடைய அமௌண்ட் எவ்வளவு? 5,000 rupees. ஸோ இதை எப்படி பே பண்ணியிருக்காங்க? பேரர் செக்காக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எ கேஷ் பில். நெக்ஸ்ட், யூனிவர்சல் எம்ப்ராய்டரிஸ் ஒய் கம்பெனி எக்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பில் இது. 5 conditions ஃபுல்ஃபில் ஆக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஏன்னா எக்ஸ் கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் கரண்ட் பீரியட் என்னது? 2001 2002. தேர்ட் கண்டிஷன் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா? இட் இஸ் எ கேஷ் மெமோ. ஸோ இட்ஸ் எ கேஷ் பில். ஃபோர்த் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சரா இன்கம் நேச்சரா? எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சர். நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆல் த 5 conditions ஆர் ஃபுல்ஃபில்ட். ஸோ இது நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பார்க்குறீங்க. பில் அமௌண்ட் என்னது? 34,774 rupees. பில்லுடைய டேட்டு 21st September 2001. இங்கே பாருங்கள், எக்ஸ் கம்பெனி யூனிவர்சல் எம்ப்ராய்டரிஸ்க்கு 25,000 rupeesக்கு செக் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டில்? 5th October 2001. 1 week கழிச்சு பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? 9,774 rupees. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? லேட்டர் டேட்டுக்கு 10,000 rupees வந்து செக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? 25,000 + 10,000 35,000க்கு இவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பில் எவ்வளவு? 34,774. அப்போது இந்த யூனிவர்சல் எம்ப்ராய்டரிஸுடைய லெட்ஜர் அக்கௌண்ட்டை எக்ஸ் புக்ஸில் டெபிட் பேலன்ஸ் 35,000 காமிக்கும், கிரெடிட் பேலன்ஸ் 34,774 காமிக்கும். ஸோ டோட்டல் நெட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் வரும். அந்த அமௌண்ட் எவ்வளவு? 226 rupees. இது சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் எழுதலாம். நெக்ஸ்ட், மேப் ட்ரான்ஸ்.
அப்படின்ற கம்பெனி எக்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பில்லு. இது என்ன பில்லு? கார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 5 கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், பிஸ்னஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரை. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் பீரியட் 2001-2002 அக்கௌண்டிங் பீரியட். தேர்ட் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா, இட் இஸ் அ கேஷ் பில். ஃபோர்த் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா, எக்ஸ்பெண்டிச்சர். ஃபிஃப்த் கண்டிஷன் ரெவென்யூ நேச்சரா எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சரா, ரெவென்யூ நேச்சர். டோட்டல் பில் அமௌண்ட் 215 rupees. ஸோ கேஷ் பே பண்ணியிருக்காங்க. It is a source document. We will use this for recording transaction. Next, Acme India அப்படின்ற கம்பெனி எக்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பில் இது. இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், செகண்ட் கண்டிஷன் அக்கௌண்டிங் பீரியட் 2001-2002, தேர்ட் கண்டிஷன் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா, கிரெடிட் பில். ஃபோர்த் கண்டிஷன் எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா, இட் இஸ் an எக்ஸ்பெண்டிச்சர். ஃபிஃப்த் கண்டிஷன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதில் பாருங்கள், பில் அமௌண்ட் என்ன 2870. ஆனால் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 3000 rupeesக்கு செக் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டில்? 3rd August 2001. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எக்ஸ் கம்பெனியுடைய புக்ஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? எக்ஸ் கம்பெனியுடைய புக்ஸில் ஆக்மே இந்தியா என்ற கம்பெனியுடைய லெட்ஜர் பேலன்ஸில் 3000 rupees டெபிட் என்ட்ரி இருக்கும், 2870 கிரெடிட் என்ட்ரி இருக்கும். ஸோ நெட் பேலன்ஸ் 3000 minus 2870, 130 பேலன்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட், இது ஒரு டெலிவரி செலான். இட் இஸ் நாட் அ சோர்ஸ் டாக்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், செகண்ட் கண்டிஷன் அக்கௌண்டிங் பீரியட் 2001-2002, தேர்ட் கண்டிஷன் கேஷ் பில்லா கிரெடிட் பில்லா, இட் இஸ் எ டெலிவரி செலான். ஸோ it is not a source document, it is a supporting document. இந்த பில்லை பாருங்கள். இந்த பில்லில் எக்ஸ் கம்பெனியோடைய டீட்டெயிலும் இல்லை, ஒய் கம்பெனியோட டீட்டெயிலும் இல்லை. இது பீரியட் மட்டும் 2001-2002க்குரியது. பில் அமௌண்ட் 6050. இதை தவிர வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. இதை சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாமா? இட் டிபெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை ஒரே ஒரு ஆள் தான் பண்ணுறாங்கனாக்கா இந்த டாக்குமெண்ட் ஜென்யூனாக இருக்கலாம். ஏன்னாக்கா அவங்க வாங்கின ஒய் கம்பெனி சின்ன டர்ன் ஓவராக இருக்கிறதுனால ஸோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் இந்த பில் புக்கில் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் அ கம்பெனி, இதை சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸ் கம்பெனியில் அவங்க யூஸ் பண்ண பெட்டி கேஷ் புக்குடைய மாடல் இது. இதை பாருங்கள், 15th March 2000 இந்த பெட்டி கேஷ் புக்கை எழுதியிருக்காங்க. அதில் 17th March 200 rupeesக்கு அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு. அதை டெபிட் சைடில் எழுதியிருக்காங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் டெபிட் சைட் காலம், இந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் கிரெடிட் சைட் காலம்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது டேட்ஸ். ஸோ 17th April அந்த கம்பெனியில் பெட்டி கேஷ் புக்கு 10,000 rupees ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதை கிரெடிட் என்ட்ரி எழுதியிருக்காங்க. அந்த பணத்தை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டெபிட் சைடில் வருது. ஸோ இந்த பேஜ் எண்டில் டெபிட்ஸ் டோட்டலும் கிரெடிட்ஸ் டோட்டலும் பண்ணிவிட்டு நெட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸை சப்சிக்வெண்ட் பேஜுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக டிரான்சாக்ஷன்ஸை எழுதுவாங்க. என்ன கேஷ் வருதோ அதை கிரெடிட் பண்ணுவாங்க, என்னென்ன செலவாயிருக்கோ அதை டெபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பெட்டி கேஷ் புக்குடைய மாடல். ஸோ பார்த்தீங்களா? ஸோ நவ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் த செஷன். இப்போ நம்ம பெட்டி கேஷ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எதெல்லாம் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தோம், எதெல்லாம் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸாக எடுத்துக்க முடியாது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்றது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜர்னல் என்ட்ரியும் லெட்ஜர் போஸ்டிங் எப்படி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸையோ ரிவ்யூஸையோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Till then, thank you. See you. Bye-bye.